Hello everyone, welcome to my channel. Do and learn better with Yoshi. இன்னைக்கு நம்ம LKG syllabusல series 2 part 2 வீடியோ பார்க்க போறோம். 3 to 4 years உள்ள குழந்தைங்களுக்கு ஈஸியா ABCD எப்படி நம்ம கத்து கொடுக்கிறது, அவங்களை எப்படி ரைட் பண்ண வைக்கிறது வித் இன்ட்ரெஸ்டோட அவங்களே நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். பிஃபோர் தட் ஐ வுட் லைக் டு டெல் யூ ஒன் திங். நம்ம சேனல்ல LKG syllabusல சீரீஸ் வைஸா நம்ம போட்டுட்டு இருக்கோம். இந்த ABCD syllabus நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ப்ரீ ரைட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அது முடிச்சிட்டு தான் நீங்க இது வரணும். அப்பதான் ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஸ்ட்ரைட்டாவே நீங்க இதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப டஃப் ஆயிடும். நீங்க அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் இந்த சீரீஸ்க்கு வாங்க. ஓகே, லெட்ஸ் டைவ் இன்டு தி டாபிக். இப்போ நான் சொல்ல போற எக்ஸாம்பிள்ஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே என்னோட டாட்டருக்கு நான் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அவங்க எப்படி டெவலப் ஆனாங்களோ, அவங்க எப்படி கத்துக்கிட்டாங்களோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். என்னோட டாட்டருக்கு இப்போ 3 years 8 months ஆகுது. நானும் ஸ்டார்டிங்ல ஸ்ட்ரைட்டாவே A to Z வரைக்கும் எழுதிட்டு பாப்பாக்கு சொல்லி கொடுத்தேன். அது ஒர்க் அவுட்டே ஆகல. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே வரல எழுதுறதுக்கு. ஈவன் ரீடிங் கூட இன்ட்ரெஸ்ட் வரல. அதனால நான் ஒரு டிப்ஸ் ஃபாலோ பண்ணேன். நான் என்ன பண்ணேன்னா A to D வரைக்கும் போர்ட்ல எழுதிட்டு அதுக்கான பிக்சரை மேட்ச் பண்ணிட்டு ஒவ்வொரு பிக்சருக்கும் எக்ஸாம்பிள் சொல்ல ஆரம்பிச்சு. இப்ப A ஃபார் ஆப்பிள்னு இருக்கா, ஆப்பிள் வார்ம்ஸ் எப்படி சாப்பிடும், அச்சுக்குன்னு சாப்பிடும். அது மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் ஃபன்னா, அவங்களுக்கு கிரியேட்டிவா அதை பத்தின ஸ்டோரி மாதிரி சொல்லிட்டு, அப்புறம் B ஃபார் பால், பால்ல நம்ம ஃபுட்பால் விளையாடலாம், கேட்ச் பண்ணலாம், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு, இப்போ பூனைக்குன்னா கேட், C ஃபார் கேட், அந்த கேட்டுக்கு மில்க் ரொம்ப பிடிக்கும், அதனால வீட்டுல போயிட்டு மியா மியா கத்தும். அந்த மாதிரி சும்மா ஃபன்னான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு, தென் D ஃபார் டக், டக் தண்ணியில நல்லா ஸ்விம் பண்ணும், அதோட குட்டிகளை கூட்டிட்டு போவோம் கூடவே. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் அவங்களுக்கு சொல்லிட்டு அந்த லெட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்பவே ஜாலியா ஃபன்னா இருந்துச்சு. அவங்க அதுலயே இன்ட்ரெஸ்ட் காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜஸ்ட் நான் A to D வரைக்கும் தான் பண்ணேன், வேற எந்த லெட்டர்ஸ்க்குமே நான் அதை ஃபாலோ பண்ணல. அகைன் நான் என்ன பண்ணேன்னா டெய்லியுமே அவங்க பாக்குறாங்களோ இல்லையோ, நான் வீட்டுல ஒரு போர்டு இருக்கு, அந்த போர்டுல அந்த A to Z வரைக்கும் எழுதி வச்சிடுவேன். ஸ்டார்டிங்ல என்ன பண்ணுவாங்க, நான் எழுதுனது உடனே எரேஸ் பண்ணிடுவாங்க. லேட்டர் அவங்க அதை எரேஸ் பண்ணல. என்னதுமா இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சாங்க, பார்க்க ஆரம்பிச்சாங்க. நான் என்ன பண்ணேன், அதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு A to Z வரைக்கும் ரீடிங் நான் சொல்லி கொடுத்து அவங்கள ரிப்பீட் பண்ண வச்சேன். டெய்லியுமே ரிப்பீட் பண்ண வச்சேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா ஸ்கூல் விளையாட்டு விளையாடலாம் வாங்க, நான் தான் இப்ப மேம், நீங்க தான் ஸ்டூடெண்ட், இங்க உட்காந்துக்கணும், நான் சொல்லுவேன், நீ ரிப்பீட்டடா சொல்லணும் அப்படின்னு நான் சொன்னேன். அதே போல ஒரு 1 week ஃபுல்லா பண்ணோம். நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, இப்ப நான் மேம், நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சாங்க. ரொம்ப நல்ல சான்ஸ்ன்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் மாத்தி மாத்தி அந்த மாதிரி விளையாட ஆரம்பிச்சோம். ஆட்டோமேட்டிக்கா அவங்க மைண்ட்ல A to Z மெமரைஸ் ஆயிடுச்சு. சோ நான் இதோட விடாம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன நான் ஃபாலோ பண்ணேன்னா, என் மடியில உட்கார வச்சு பாப்பாவை கை பிடிச்சி A to Z வரைக்கும் நான் கை பிடிச்சி எழுத வைப்பேன். Z வரைக்கும் அவங்க எழுதுவாங்க, பார்த்தே எழுதுவாங்க. சோ டெய்லி ஒன்ஸ் நான் அந்த மாதிரி அவங்களை எழுத வச்சேன். ஒரு நாள் ஆட்டோமேட்டிக்கா போர்ட்ல போயிட்டு A to Z வரைக்கும் அவங்களே இது எப்படிமா போடுறது, A எப்படி போடுறது, இங்க ஒரு லைன் போடணுமா, B எப்படி வரும், C எப்படி வரும்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸ்டார்டிங்ல அவங்களுக்கு தெரியாது, நம்மள கேட்டு கேட்டு எழுதுவாங்க. சோ 1 week அப்புறம் ஃபுல்லா அவங்களே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. சோ நான் என்ன சொல்றேன்னா, நம்ம பசங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நம்ம டிமோட்டிவேட் ஆயிடக்கூடாது. நம்ம தான் எந்த மாதிரி வகையில எல்லாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாம நம்ம ஒன்லி லெட்டர்ஸே இன்ட்ரடியூஸ் பண்ணி படின்னு சொன்னா படிக்க மாட்டாங்க கண்டிப்பா. ஏன்னா அவங்க இப்பதான் ரொம்ப ரொம்ப குழந்தைங்க. நெக்ஸ்ட் பிக்சர் புக்ல A to Z வரைக்கும் இருக்கும். அதுல ஒரு 2 letters 2 pages மட்டும் எடுத்துக்கிட்டு A ஃபார் எலிகேட்டர், இது தவிர நம்மளுக்கு வேற ஏல என்னென்னலாம் ஸ்டார்ட் ஆகுது அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம கொடுத்து ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு எலிகேட்டர் எங்க வாழும், எலிகேட்டர்னா crocodileோட ஃபேமிலியை சேர்ந்ததுதான், அதுவும் crocodile மாதிரி தான். அப்படி நம்ம புதுசா இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு சொல்லும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுவாங்க. நிறைய அவங்க கிட்ட பேசி நம்ம சொல்லி கொடுத்தோம்னா ரொம்பவே அவங்க ஜாலியா ஃபன்னா படிப்பாங்க. That's all for today's video. These are the things which I followed for my kid. I hope you found this video helpful. If you like this video, please click the like button and subscribe and share this video to your friends and family. We will meet you on another video. Thank you.